முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய மறைந்த முதலமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடங்களில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், நாசர், தாமோ அன்பரசன், சிவசங்கர், கோவி செலியன், சாமிநாதன், அதே போன்று MRK பன்னீர்செல்வம், TRP ராஜா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, ராசா உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர் பிரியா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 4 ஆண்டு கால சாதனையை எடுத்துரைக்கும் வகையில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நினைவிடத்தில் சாதனை 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 அதுதான் மு.க. ஸ்டாலின், மு.க. என்ற வாசகத்துடன் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் தற்போது மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்த்து வர முடிகிறது. தொடர்ச்சியாக கலைஞர் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்திய பின் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்ள இருக்கின்றார். குறிப்பாக கடற்கரை நினைவிடத்தில் இருந்து தீவுத்திடலில் இருக்கக்கூடிய சென்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 214 புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து துவக்கி வைக்க இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து தலைமை செயலகம் செல்கிறார். தொடர்ந்து அங்கிருந்து கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் நடைபெறும் அரசு விழாவில் 4 ஆண்டு சாதனை குறும்படத்தையும் பார்வையிட்டு அரசு நலத்திட்ட உதவிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்க இருக்கின்றார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.